ராமநாதபுரம் சமஸ்தானம் குமரன் சேதுபதியோட மகன் நாகேந்திர சேதுபதி அவர் எடப்பாடி பழனிசாமி முன்னணியில் அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறாப்புல. அது இணைந்ததின் பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. முதல் முறையாக இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடப்பாடி பழனிசாமி சேது சீமையில் ஒரு ஜாதி அரசியலை முன்னெடுக்கிறாரு. இந்த ஜாதி அரசியல் எடுபடுமா அப்படிங்கிறதா எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்குது. திடீர்னு போய் நாகேந்திர சேதுபதி அவர்கள் அதிமுகவில் சேருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த பக்கம் போனாலுமே முட்டுச்சந்தில் முட்டிக்கிட்டு தான் நிற்கிறாரு. ஒரு பக்கமும் வழி இல்லாமல் திக்கி திணறி போய் ஒரு இடத்துல நிற்கிறாரு. 2026 சட்டசபை தேர்தல் வருது. இந்த தேர்தலில் நம்ம எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிறதான் அவருடைய முதல் நோக்கம். தென் மாவட்டங்கள்லேயும் டெல்டா மாவட்டங்களையும் நமக்கான ஆதரவு இல்லை. இந்த ஆதரவை நம்ம பெருக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதி ரீதியான அரசியலை நம்ம முன்னெடுக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தென் மாவட்டங்களில் அந்த ஒரு சில அந்த முக்குளத்தோர் இருப்பாங்கள்ல, எடப்பாடி பழனிசாமியுடைய அடிவரடிகள், அவங்கள பூரா கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எப்படியாவது ஒரு பெரிய பெரிய ஆட்களாக பார்த்து நம்ம கட்சிக்குள்ளே இணைச்சி நம்ம வாக்குகளை சேகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அதுக்கு பலிகடவா ஆனது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குமரன் சேதுபதியோட மகன் நாகேந்திர சேதுபதி அவள் தான். ஒரு மன்னர் வகையரா. இப்போ மன்னராட்சி இருந்த காலம் போய் இப்போ மக்களாட்சி வந்துருச்சு. ஒரு மன்னர் வகையரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு மன்னருடைய வகையரா, ஒரு சேது சீமையில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை காப்பாற்றிக்கக்கூடிய இடத்துல நாகேந்திர சேதுபதி அவர்கள் இல்லை. இப்போ ஒரு மன்னர் வகையரா அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்கணும். ஒரு அரசியல் சார்ந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா மாற்று அரசியலில் இருக்கக்கூடியவங்க ஜாதி ரீதியே இருந்தாலுமே எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சாதி அரசியல் தென் மாவட்டங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பிஜேபி மத அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சா ஜாதி அரசியல் பண்ணாமல் வேறு என்ன பண்ண முடியும்? இப்போ எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் வாக்கு வாங்குறதுக்காக இப்போ ஒரு சாதி அரசியலை பண்ணிகிட்டு இருக்காரு. பிஜேபி மத அரசியலை பண்ணுறாங்க. இப்போ மன்னரை எதிர்த்து போட்டியிட்டு வென்றவர் தான் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. முக்குளத்தோருடைய வாக்கு இல்லை அப்படின்னா தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமினால் வெற்றி பெற முடியாது. இப்போ டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 97 தொகுதிகள் இருக்குது. இந்த 97 தொகுதியிலுமே பெரும்பான்மைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் தான் இருக்கிறாங்க. அந்த முக்குளத்தோருடைய வாக்கை வாங்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஜிக்ஸாக் வேலைகள் செஞ்சாகணும் இல்லையா? முக்கியமான ஆட்களை பிடிச்சி நம்ம கட்சிக்குள்ளே இணைச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நாகேந்திரன் சேதுபதி அவர்களை கட்சிக்குள்ளே இணைச்சிறாங்க. அவரை இணைச்சதுனால முக்குளத்தோர் பூரம் பின்னாடி வந்துடுவாங்களா அப்படின்னா அது வரமாட்டாங்க. சும்மா 2 நாளைக்கு ஒரு நேம் தான். இந்த மன்னர் வகையராவை சேர்ந்தவர், மன்னர் வாரிசை சேர்ந்தவர், இந்த குமரன் சேதுபதியோட மகன் நாகேந்திர சேதுபதி இந்த கட்சியில் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு ஒரு பேசும் பொருளாக இருக்குமே தவிர மற்றபடி அங்கே எதுவுமே அரசியல் மாட்டம் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. சரி, முக்குளத்தூர் எடப்பாடி பழனிசாமி எதுக்காக முற்றிலுமாக புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்விகள் இருக்கும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த 10.5% இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது கொடுக்குறாரு. தென் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சாதியினர் இருக்கிறாங்க. அப்படி அதில் பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா முக்குளத்தூர் இருக்கிறாங்க. அவர்கள் புறக்கணிச்சிட்டு அவர்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு ஒரு சாதியினருக்கு மட்டும் அந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த உடனே முக்குளத்தூர் மக்கள் புறக்கணிக்கிறாங்க. இப்போ அம்மா மறைவுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பெருசாக ஒன்றும் எதுவும் சோபிக்கலை. அவர் தலைமையில் சந்தித்த எல்லா தேர்தலுமே படுதோல்வி தான். இப்போ அம்மா இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிமுகவில் பெரும்பான்மை வாக்குகள் முக்குளத்தூர் சமுதாயத்திலேருந்து அதிகமாக கிடச்சிது. தென் மாவட்டங்களில் அதிகமான தொகுதிகளை எம்எல்ஏ தொகுதியாக இருக்கட்டும், எம்பி தொகுதியாக இருக்கட்டும் அதிகமாக வெற்றி பெறுவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி 2019 பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்து பார்த்தாரு, தோல்வியை சந்தித்தார். 2021 சட்டசபை தேர்தல் சந்தித்து பார்த்தாரு, தோல்வியை சந்தித்தார். 2024 பாராளுமன்ற தேர்தலையும் சந்தித்தார், தோல்வியை சந்தித்தார். இடையில் உள்ளாட்சி எலெக்ஷனு, அதுக்கப்புறம் இடைத்தேர்தலை எல்லாத்தையுமே சந்தித்து பார்த்தாரு. எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிறல தோல்வியை தான் தழுவினார். இப்போ தென் மாவட்டங்களில் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா படுதோல்வியை சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி.
ராமநாதபுரத்தில் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சுயேட்சையாக வந்து பலாப்பழ சின்னத்தில் வந்து போட்டியிட்டாங்க. போட்டியிட்டு அந்த தொகுதியில் வந்து 33% வாக்குகள் வந்து வாங்கினாங்க. இப்போ வந்து மன்னர் வகையரா அப்படின்னு சொல்லி நாகேந்திர சேதுபதிக்கு பின்னாடி செல்லக்கூடிய முக்குளத்தோர்லாம் இங்கே யாரும் வந்து கிடையாது. அவர் மன்னர் வகையரா அப்படிங்கிறது ஒரு பேர் தான். இப்போ எடப்பாடி பழனிசாமியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நாகேந்திர சேதுபதிக்கு வந்து ராமநாதபுரத்தில் ஒரு சீட்டை கொடுத்தோம்னா முக்குளத்தூர் வாக்குகள் எல்லாமே வந்து அவருக்கு வந்து விழுகும். அங்கே ஒரு தொகுதியை வந்து நம்ம வெற்றி பெற்றலாம், ராமநாதபுரம் தொகுதியை அப்படின்னு சொல்லி அவருடைய பிளானில் தான் இப்போ இருக்குது. இப்போ நான் அந்த நாகேந்திர சேதுபதிக்கு வந்து அந்த ராமநாதபுரம் தொகுதியை வந்து இன்றைக்கி வந்து 2026 சட்டசபை தேர்தலில் ஒதுக்க போகிறாங்க. அவர் களத்தில் நின்று நம்ம இப்போ வெற்றி பெற்றுவார் அப்படிங்கிற எண்ணத்தில் அவரை வந்து கட்சிக்குள்ளே இணைச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரையாக வந்து கட்சிக்குள்ளே இணைக்கிறதுல தான் இப்போ வந்து ஒரே குறியாக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. தென் மாவட்டங்களில் வந்து முக்குளத்தோர்களை எப்படியாவது கட்சிக்குள்ளே கொஞ்சம் பெரிய ஆட்களாக பார்த்து இணைச்சிட்டா அப்படின்னா அந்த வாக்குகள் எல்லாமே வந்து நம்ம பக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மனப்பால் குடிச்சிட்டு இருக்காரு. அது வந்து தவறு. ராகேந்திர சேதுபதியை வந்து நீங்கள் கட்சிக்குள்ளே இணைச்சதுனால முக்குளத்தூர் வாக்குகள்லாம் வந்து அதிமுகவுக்குலாம் விழுகாது. இங்கெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தூர் வந்து ஒன்றும் முட்டாள் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி யார் அப்படிங்கிறது தெரியும். அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளை இருந்தவங்க முக்குளத்தோரை பூராத்தையுமே வந்து ஓரங்கட்டிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இங்கே யாருமே இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பிளான். அதுக்கு தகுந்த மாதிரி திருமதி சசிகலா, டிடிவி தினகரன், ஐயா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து அதிமுகவில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவங்க, ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தவங்க. இவங்களை எல்லாத்தையுமே வந்து கட்சியிலேருந்து அப்புறப்படுத்திட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை எப்படி கைப்பற்றினார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இது வந்து முக்குளத்தோர் வந்து எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்கிறதுக்கு முதல் காரணம். 10.5% வந்து தென் மாவட்ட மக்களை புறக்கணிச்சிட்டு பாட்டாள் மக்கள் கட்சி கொடுத்தது அது இரண்டாவது காரணம். இது ரெண்டுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு தன்மான பிரச்சனையாக பார்க்குறாங்க முக்குளத்தூர் மக்கள். தென் மாவட்டத்திலும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் இருக்கார், நத்தம் விஸ்வநாதன் இருக்கார், திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார், ராஜன் செல்லப்பா இருக்கிறாரு. இப்படியான ஆட்கள்லாம் வந்து இருக்கிறாங்க. இவங்கள வச்சு காய் நகர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு. அங்கேயும் ஒரு சாதி அரசியல் தான் பண்ணுறாரு. இப்படி காய் நகர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தாரு. ஏற்கனவே இந்த மதுரையில் ஒரு மாநாடு போட்டார் இல்லையா, புலியோதர் மாநாடு. அந்த மாநாடுமே மிகப்பெரிய தோல்வியை தான் சந்தித்தது. இப்போ இவங்களை வச்சு காய் நகர்த்திட்டு போனால் நம்ம எப்படியாவது முக்குளத்தூர் வாக்குகளை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாமே வந்து முக்குளத்தூருக்காக என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்குளத்தூர் பிரச்சனையை இவங்க எந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்க, என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து தெளிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2026 சட்டசபை தேர்தலில் நம்மளுடைய ஆளுமையை வந்து நிரூபிச்சாகணும். அப்படி ஆளுமையை வந்து நிரூபித்தாதான் நம்ம வந்து பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத மக்கள் நம்புவாங்க. அப்போ தென் மாவட்டங்களில் பெரும்பான்மை இடங்களை நம்ம வந்து வெற்றி பெற்று ஆகணும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த நாகேந்திர சேதுபதியை கட்சிக்குள்ளே கொண்டு வந்து ராமநாதபுரத்தில் வந்து வேட்பாளராக நிற்க வச்சோம்னா கண்டிப்பாக வெற்றி பெற்றுவார் அப்படிங்கிற ஒரு கணக்கோடு தான் அவரை வந்து கட்சிக்குள்ளே இணைச்சிருக்கிறாங்க. அவர் போனதுனால முக்குளத்தூரெல்லாம் பின்னாடியே போகிறாங்கன்னா கிடையாது. ஒரு விஷயத்தை ஏற்கனவே சொன்னதை திரும்பவும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்றிருக்கார். மன்னரை எதிர்த்து பசுமன் ஐயா நின்று வெற்றி பெற்றிருக்காருன்னா நீங்கள் பார்த்துக்குங்க. அவங்க வந்து மன்னருக்கு பின்னாடி இங்கே எல்லாம் மக்கள் ஊரா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைப்பது மிகப்பெரிய தவறு. இன்றைக்கி ஆதாயம் அப்படின்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்ம வந்து அறுதிட்டு இவங்க அப்படியா இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு கணக்கு என்ன அப்படின்னா, திரும்பவும் நான் அதை தான் சொல்கிறேன், முக்குளத்தூர் வாக்குகளை எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்னு தான். இப்போ மேற்கு மாவட்டம் அப்படின்னு சொல்லினா கவுண்டர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், வட மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் இருக்கக்கூடிய இடம். இந்த மாவட்டங்கள்லாம் நம்ம வந்து கணிசமாக வாக்குகளை வந்து வாங்கிடலாம், நம்ம வந்து தொகுதிகளை வந்து வெற்றி பெற்றலாம். ஆனால் தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 68 தொகுதிகள் இருக்குது. டெல்டா மாவட்டத்தில் ஒரு 29 தொகுதி இருக்குது. மொத்தம் 97 தொகுதிகளில் நம்ம எப்படியாவது குறைஞ்சது ஒரு 80 தொகுதினாலும் நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டு தான் மாவட்டத்துக்குள்ள ஒரு சாதி அரசியலை வந்து முன்னெடுக்கிறாரு. ஒரு முக்கியமான ஆட்களை கட்சிக்குள்ளே இணைச்சிட்டோம்னா அவங்க பின்னாடி வாக்குகள்லாம் வந்துடும் அப்படின்ட்டு. அதெல்லாம் வரவே வராது. தென் மாவட்டங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதுகுளத்தூர் தொகுதியில் ஆப்பநாடு அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இந்த ஆப்பநாட்டை தவிர்த்து நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து வாக்கு சேகரிக்க முடியாது.
ஆப்பநாடுன்னு சொல்லிவிட்டு மறவர் சங்கம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆப்பநாட்டு மறவர் சங்கம் ஒரு பெரிய லிங்கோடு இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் முட்டி மோதினாலும் ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாத ஒரு சூழல் தான் ஏற்படுது. மகேந்திர சேதுபதி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் சேர்ந்ததுனால ஒன்று அதிமுக வந்து பெரிய பலம் வாய்ந்த கட்சியெல்லாம் மாறிடாது. மன்னராக இருக்கும்போது அவருக்கான ஒரு மரியாதை வந்து கொடுத்தாங்க, முக்குளத்தூர் மக்கள் வந்து மரியாதை கொடுத்தாங்க. இப்போ ஒரு கட்சி சார்ந்து அப்படின்னு சொல்லி போகும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து விமர்சனத்தை நேற்றுலேருந்து சமூக வலைதளங்களில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே வந்து நேர்மையாக, நியாயமாக, பொறுமையாக, அமைதியாக ஒரு அரசியல் நடத்தக்கூடியவங்க அப்படிங்களுக்கு இங்கே வந்து இடம் இல்லாமல் இன்றைக்கி வந்து துரோகத்தின் பின்னாடி ஒரு சிலர் வந்து போகிறது தான் அரசியலுக்கே வெக்கக்கேடாக இருக்குது. நாளை அரசியல் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சேது சீமையில் சாதிய அரசியலை முன்னெடுத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான பதிலடி 2026 முக்குளத்தூர் மக்கள் கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.